வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து முடித்த பின்னாடி அநேகமாக 90% கேட்குற கேள்வி, நான் எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி ஒரு அமைப்பு ஒரு மனிதருக்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக 100% இருக்குது. நம்ம அதை அறியாமையினால தான் யார் ஜோசியர் சொன்னாலும் சரி, குரு சொன்னாலும் சரி, நண்பர் சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, இப்படி ஆளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி எல்லா கடவுளையும் கும்பிட்டு எந்த கடவுளுமே எனக்கு காப்பாற்றலின்னு சொல்லி தொழிலை கெடுத்துட்டு போகிறாங்க. இது நான் ஜோதிடராக சொல்கிறதுனால எனக்கு எந்த பாவம் இல்லை. எல்லா கடவுளையும் நம்ம அதே வேலையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை தொழிலை கெடுத்துட்டு கர்மம்னு சொல்லுவோம். தர்மம் கர்மம், தர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லிட்டு 9ஆம் வீடு 10ஆம் வீடு ஜாதகத்தில் இருக்குது. அந்த கர்மத்தை செய்யறதுக்காகத்தான், கர்ம வினையை தொலைக்கிறதுக்காகத்தான் நாம் இந்த ஜென்மத்தில் வந்திருக்கோம். அந்த வேலைகளை விட்டுட்டு போய் நாம் ஒரு கடவுள் முன்னால் நின்று நடிச்சுட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கும்பிடணும்னா உங்களையும் அறியாமல் அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு கேதுனுடைய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக 5ஆம் வீட்டோட தொடர்பு இருந்தால், 9ஆம் வீட்டோட தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் ஜீவசமாதியில் அடைந்த முனிவர்களை போய் தான் வணங்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரமணர் ஆசிரமம், அழுக்குமோட்டை சாமியார் பழனி, இந்த மாதிரியான முனிவர்களை ஜீவசமாதி வணங்கணும். அதே மாதிரி சனி 5ஆம் வீடு 9ஆம் வீடு லக்கணத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் நீங்கள் முதியோர்கிட்டையும் அனாதி இல்லத்துலேயும் போய் அவங்களுக்கு ஏதாவது தர்மத்தை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாவே போதும். எங்கேயுமே போக தேவையில்லை. மற்றபடி நீங்கள் டூர் போகிற ஒரு கோயிலுக்கு போகலாம், அது தப்பு இல்லை. அதே மாதிரி செவ்வாயும் லக்கணமும் 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் செவ்வாய் பலமாக அந்த பூர்வ புண்ணியத்துக்கு ஏதாவது தொடர்பு ஏற்பட்டால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பு ஏற்படும். எங்கே போனாலும் முருகனை கும்பிடலாம், படுத்து தூங்கும்போது முருகா அப்படிங்கிற வார்த்தை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் 5ஆம் வீடு 9ஆம் வீடு லக்கணத்துக்கு நெருக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க பெருமாளை கும்பிட்ற மாதிரியும் ஹரி சம்பந்தமான விஷயங்கள், ஆஞ்சநேயர் சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். அந்த தெய்வம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பலன் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு போகிற வாய்ப்புகள் கூட அங்கே தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே குரு சம்மந்தப்பட்டால் உங்களுக்கு சிவனுடைய அமைப்புகள் கிடைக்கும். சிவன் அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். குரு 5ஆம் வீடு 9ஆம் வீடு லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டால், குரு உச்சம் பெற்றதுன்னா அவங்களுக்கு சிவனை வணங்குறதுல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். கேது விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உரியவர். இந்த 2 தெய்வத்தில் எதை வேணாலும் நீங்கள் வணங்கக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்கும். திருப்பதி போகணும், அடிக்கடி திருப்பதி போகிறவங்க நாம் இன்னும் ஒரு முறை கூட போகலையேன்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கணும். சந்திரன் சம்மந்தப்பட்டால் லக்கணத்தோடையும் 5ஓடையும் 9ஆம் வீட்டோடையும் சம்மந்தப்பட்டால் அவங்க திருப்பதி அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நல்லா கரெக்டாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரியாக கடவுள் மேலே தான் உங்களுக்கு